கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 4 கர்த்தர் இன்று நமக்கு தரும் ஆசீர்வாதமான வசனம். பயப்படாதே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் யாருக்காக பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், நம் மீட்பர் நம்மோடு இருக்கிறார். அவரே சர்வ பூமியின் தேவன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தர் நம் கூட இருந்து வழி நடத்தும்போது பயப்படாதீங்கள். பயம் என்கிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கொன்றுவிடும். அந்த பயம் உங்கள் மனதிலிருந்து இன்றோடு எடுத்து எறிந்து விடுங்கள். காரணம், நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் நம் கூட இருந்து வழி நடத்தும்போது நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் பயப்படக்கூடாது. திடன் மனதாய் இருந்து உங்கள் வழிகளில் அவரை நினைத்து கொண்டு உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் வழி நடத்துவார். பயப்படாதீங்கள். நம்மேல் கர்த்தர் எப்போதும் மனதுருக்கம் கொண்டவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரை நாம் விசுவசித்தால், ஜெபித்தால், அவரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். அவர் எல்லா வழிகளையும் திறப்பார். ஒரு வழியாய் அடைக்கப்பட்ட உங்களுடைய கதவுகள் யாவும் கர்த்தர் 7 வழிகளாய் திறப்பார். உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தரின் வார்த்தையை மட்டுமே நம்புங்கள். அவரை விசுவசியுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள். கர்த்தரின் வார்த்தையை எடுத்து செல்லுங்கள். பயப்படாமல் இன்று உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவசித்து ஆரம்பியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.